ஓம் சாந்தி. மே 25, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி செப்டம்பர் 4, 2005. கற்பித்தல்களை கொடுப்பதுடன் கூடவே மன்னிப்பவராகவும் கருணை நிறைந்தவராகவும் ஆகுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் வீடு ஆசிரமம் ஆகிவிடும். இன்று பாப்தாதா குழந்தைகள் அனைவருடைய நெற்றிகளிலும் தூய்மை ரேகைகளை பார்க்கின்றார். ஏனென்றால் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே தூய்மையாகும். தூய்மையின் ரேகைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அனைவரும் தூய்மையை விரும்புகிறார்கள். தூய்மையே சந்தோஷம், அமைதி, அன்பு, ஆனந்தத்தின் தாயாகும். தூய்மையே மனித வாழ்க்கையின் உண்மையான அலங்காரம். தூய்மை இல்லாதுவிட்டால் மனித வாழ்க்கைக்கு எவ்விதமான மதிப்பும் கிடையாது. தேவ தேவியர்கள் தூய்மையானவர்கள் என்பதை உங்களால் பார்க்க முடிகின்றது. இதனாலேயே அவர்கள் மதிப்பிற்கும் வழிபடப்படுவதற்கும் தகுதியானவர்கள். தூய்மை இல்லாத பொழுது இன்று நீங்கள் பார்க்கின்ற மனித வாழ்க்கையே உள்ளது. உங்களின் பிராமண வாழ்க்கைக்காக பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். தூய்மை ஆகுவீர்களாக, யோகி ஆகுவீர்களாக. தூய்மை உள்ளதோர் ஆத்மாவின் செயல்கள், நடத்தை, முகம் என்பவை பிரகாசிக்கும். இதனாலேயே தூய்மை உங்களின் வாழ்க்கையை மேன்மையானது ஆக்குகிறது. உண்மையில் குழந்தைகளான உங்கள் அனைவருடைய ஆதி ரூபம் தூய்மையாகும். உங்களின் அனாதியான ரூபமும் தூய்மையே ஆகும். இத்தகைய ஆத்மாக்களின் சிறப்பியல்பானது தூய்மையின் ஆளுமை எப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கைகளில் புலப்படும். இத்தகைய ஆத்மாக்களின் முகங்களிலும் செயற்பாடுகளிலும் தூய்மையின் நிஜமும் தூய்மையின் ராஜரிகமும் புலப்படும். இந்த ரேகைகள் உங்களின் வாழ்க்கையின் அலங்காரமாகும். ஆத்மாவான நான் என்பதே நிஜம். இதுவே எனது ஆதியான அனாதியான ரூபம். இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் சக்திசாலி ஆகின்றீர்கள். ராஜரீகம் என்பது நீங்களும் உங்களின் சுய மரியாதையை கொண்டிருப்பதுடன் அனைவருக்கும் மரியாதை வழங்கிய வண்ணம் நீங்கள் செயல்படுதல் என்பதாகும். ஆளுமை என்பது சதா திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொண்டிருத்தல். நீங்களும் திருப்தியாக இருப்பதுடன் மற்றோர்களையும் திருப்திப்படுத்துகின்றீர்கள். தூய்மையின் மூலமாக பல பேறுகளும் உள்ளன. பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் என்ன பேறுகளை கொடுத்துள்ளார் என நீங்கள் அறிவீர்கள்தானே? அவர் உங்களை எத்தனை பொக்கிஷங்களால் நிரப்பியுள்ளார். நீங்கள் இந்த பேறுகளை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருந்தால் நிரம்பியவர் ஆகுவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது பொக்கிஷம் இந்த ஞான பொக்கிஷம். இதன் மூலம் உங்களின் வாழ்க்கையை வாழும் பொழுது நீங்கள் துன்பம் மற்றும் அமைதியின்மையிலிருந்து விடுபட்டு இருப்பீர்கள். நீங்கள் வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், பாவ எண்ணங்கள், பாவ செயல்களிலிருந்து விடுபடுகின்றீர்கள். உங்களுக்குள் ஏதாவது வீணான அல்லது பாவ எண்ணங்கள் இருந்தால் ஞான சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் வெற்றியாளர் ஆகுவீர்கள். இரண்டாவது பொக்கிஷம் நினைவு, யோகம். இதன் மூலமாக நீங்கள் சக்திகளை பெறுகின்றீர்கள். சகல சக்திகளின் அடிப்படையில் நீங்கள் இலகுவாக சகல பிரச்சனைகளையும் தடைகளையும் வெற்றி கொள்கிறீர்கள். மூன்றாவது பொக்கிஷம் தாரணை. இதன் மூலமாக நீங்கள் சகல நற்குணங்களையும் பெறுகின்றீர்கள். நான்காவது பொக்கிஷம் சேவை. நீங்கள் யாருக்கு சேவை செய்கின்றீர்களோ அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். அத்துடன் நீங்கள் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள். குழந்தைகளான நீங்கள் அனைவரும் தந்தையிடமிருந்து இந்த பொக்கிஷங்கள் பலவற்றை பெறுகின்றீர்கள். தந்தை உங்கள் அனைவருக்கும் சமமான பொக்கிஷங்களையே வழங்குகின்றார். அவர் சிலருக்கு குறைவாக பொக்கிஷங்களையும்
மற்றோருக்கு அதிக பொக்கிஷங்களையும் வழங்குகின்றார் என்பதல்ல. ஆனால் அவற்றை எடுப்பதிலேயே வேறுபாடு ஏற்படுகிறது. சில குழந்தைகள் பொக்கிஷங்களை பெற்று அவற்றை தாங்களே உண்டு பருகி களிப்படைந்து தமது களிப்பிலே அனைத்தையும் பயன்படுத்தி முடித்து விடுகிறார்கள். சில குழந்தைகள் உண்டு பருகி களிப்படைவதுடன் சேமிக்கவும் செய்கிறார்கள். சில குழந்தைகள் அனைவற்றையும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை தொடர்ந்து அதிகரிக்கிறார்கள். பொக்கிஷங்களை அதிகரிப்பதற்கான சாவி அவற்றை தனக்காகவும் பிறருக்காகவும் பயன்படுத்துவதே ஆகும். அவற்றை பயன்படுத்துபவர்கள் அவற்றை அதிகரிக்கிறார்கள். எனவே உங்களையே கேளுங்கள், நான் இந்த விசேஷமான பொக்கிஷங்களை சேமித்துள்ளேனா? நீங்கள் அவற்றை சேமித்துள்ளீர்களா? நீங்கள் என்ன கூறுவீர்கள்? ஆம் என்றா அல்லது சிறிதளவை மட்டுமா? இந்த பொக்கிஷங்களை சேமித்திருப்பவர்கள் சதா நிரம்பியவர்களாக இருப்பார்கள். பாருங்கள், நிரம்பி இருக்கும் எதுவும் அசையாது. அது நிரம்பி இருக்காத போதே அசைகிறது. சம்பூர்ணமாக நிரம்பாத எதுவும் அசையும். இங்கும் நீங்கள் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருக்காத போது குழப்பம் ஏற்படுகிறது. தந்தையின் பொக்கிஷங்கள் உங்களின் பிறப்பு உரிமை என்ற போதையை சதா கொண்டிருங்கள். தந்தை அவற்றை உங்களுக்கு வழங்கினார். நீங்கள் அவற்றை பெற்றுக் கொண்டீர்கள். எனவே அந்த பொக்கிஷங்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? அவை உங்களுக்கே சொந்தம். அப்படித்தானே? இந்த பொக்கிஷங்களை பெற்றிருப்பவர்கள் மிகுந்த போதையுடன் இருப்பார்கள். ஓர் அரசனின் மகனான ஓர் இளம் இளவரசனுக்கு தனது தந்தையிடம் என்ன பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்று கூட தெரியாது. அப்படி இருந்தும் தனது தந்தையின் பொக்கிஷங்கள் தனது பொக்கிஷங்கள் என்ற போதையை அவர் கொண்டிருப்பார். அத்துடன் அந்த பொக்கிஷங்கள் தனக்குரியவை என்ற சந்தோஷமும் அவருக்கு இருக்கும். சந்தோஷம் சிறிதளவே இருந்தால் அதற்கான காரணம் என்ன? தந்தை உங்களுக்கு அந்த பொக்கிஷங்களை கொடுத்தார். நீங்கள் பாபா கூறுவதை கேட்டீர்கள். எவ்வாறாயினும் ஒரு வகையினர் கேட்பவர்கள், மற்றொருவர் அவற்றை அந்த பொக்கிஷங்களை தமக்குள் உட்கிரகித்துக் கொள்வார்கள். எனவே அவற்றை தமக்குள் உட்கிரகித்துக் கொள்பவர்களே போதையுடன் இருப்பார்கள். இன்று புதிய குழந்தைகள் வந்துள்ளார்கள். அதிர்ஷ்ட குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா உங்களின் பாக்கியத்திற்காக பாராட்டுகின்றார். நீங்கள் உங்களின் பாக்கியத்தை இனம் கண்டுள்ளீர்களா? நீங்கள் அதை இனம் கண்டு கொண்டீர்களா? நீங்கள் இறை அன்பை, அழியாத அன்பை பெற்றுள்ளீர்கள். இது ஒரு பிறவிக்கு மட்டும் நிலைத்திருக்காது. ஏனென்றால் இந்த அன்பானது பல பிறவிகளுக்கு அனைத்து நேரத்திலும் நிலைத்திருக்கும். ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது கடந்து செல்கின்ற இந்த நேரமும் சங்கமயுகத்தின் அதிர்ஷ்டமான நேரமாகும். சத்யுகமும் அதிர்ஷ்டமானது எனப்படுகிறது. ஆனால் இப்பொழுதுள்ள சங்கம யுகம் அதைவிட அதிகம் அதிர்ஷ்டமானது. ஏன்? இந்த சங்கமயுகத்தில் மட்டுமே நீங்கள் தந்தையிடமிருந்து நிலையான பாக்கியம் என்ற ஆசீர்வாதத்தையும் ஆஸ்தியையும் பெறுகின்றீர்கள். எனவே இத்தகைய சங்கம யுகத்தில், இத்தகைய அதிர்ஷ்டமான நேரத்தில் நீங்கள் அனைவரும் உங்களின் அதிர்ஷ்டத்தை பெறவே இங்கே வந்துள்ளீர்கள். மிகவும் இலகுவான முயற்சி செய்வதற்கான வழிமுறையை பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் கூறுவார். ஏனென்றால் உங்களுக்கு இலகுவான ஒன்றுதானே வேண்டும். கடினமான எதுவும் உங்களுக்கு வேண்டாம் தானே. இந்த குழந்தைகள் தமது பாக்கியத்தை உருவாக்குவதற்கான இலகுவான வழிமுறையை கண்டுபிடித்துள்ளார்கள். நீங்கள் அதை பெற்றுள்ளீர்கள் தானே. இதுவே அனைத்திலும் இலகுவானது. வேறு எதுவும் செய்ய வேண்டாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் தானே. ஆம் அல்லது இல்லை என கூறுங்கள். ஹாஜி என கூறுங்கள். எனவே அனைத்திலும் இலகுவான வழிமுறை என்னவென்றால், அமிர்த வேளையிலிருந்து நீங்கள் சந்திக்கும் எவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
கோபத்துடன் ஒருவர் வந்தாலும் அவருக்கும் நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் தீவிர முயற்சி செய்வதற்கு ஆசீர்வாதங்களே இலகுவான ஆயுதமாகும். எப்படி விஞ்ஞானத்தின் மூலம் ஓர் ஏவுகணை தமது பணியை மிக விரைவாக செய்கிறதோ, அதேபோல் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுதல் முன்னேறுவதற்கான மிக இலகுவான வழிமுறையாகும். அமிர்த வேளையில் இலகுவான நினைவை கொண்டிருப்பதன் மூலம் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் நாள் முழுவதும் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் இதை செய்ய முடியுமா? உங்களால் இதை செய்ய முடியும் என்றால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். யாராவது உங்களுக்காக தீய எண்ணங்களை கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? யாராவது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிரச்சனை கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பாருங்கள், நீங்கள் இறைவனின் குழந்தைகள், அருள்பவரின் குழந்தைகளான அருள்பவர்கள் ஆவீர்கள். நீங்கள் மாஸ்டர் அருள்பவர்கள் தானே. எனவே ஓர் அருள்பவரின் கடமை என்ன? கொடுப்பது. எனவே அனைத்திலும் சிறந்த விஷயம் ஆசீர்வாதங்களை கொடுப்பதாகும். ஒருவர் எத்தகையவராக இருந்தாலும் அவர் உங்களின் சகோதரன் அல்லது சகோதரியே ஆவார். இறைவனின் குழந்தைகள் உங்களின் சகோதர சகோதரிகள், அப்படித்தானே? எனவே மற்ற நபர் இறைவனின் குழந்தை, உங்களின் தெய்வீக சகோதரன் அல்லது தெய்வீக சகோதரி ஆவார். எனவே அவருக்கு நீங்கள் என்ன கொடுப்பீர்கள்? சாபமா? தந்தை எப்பொழுதாவது சபிப்பாரா? அவர் அப்படி செய்வாரா? அவர் அதை செய்வாரா? ஆம் அல்லது இல்லை என கூறுங்கள். நீங்கள் சபிக்காத போது மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்காக தீய எண்ணங்களை கொண்டிருப்பவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதங்களையே கொடுக்கின்றீர்கள். பின்னர் மற்றவர்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் கொடுக்காது விட்டாலும் நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறீர்கள். அவ்வாறாயின் துன்பம் ஏன் ஏற்பட வேண்டும்? வந்துள்ள குழந்தைகளான உங்களுக்கு பாப்தாதா ஓர் ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை நினைத்தால் சதா சந்தோஷமாக இருப்பீர்கள். அந்த ஆசீர்வாதம் என்னவென்று பாபா உங்களுக்கு கூறட்டுமா? நீங்கள் அதை கேட்பீர்களா? அந்த ஆசீர்வாதம், யாராவது உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அதை எடுக்காதீர்கள் என்பதே ஆகும். அவர்கள் அதை கொடுக்கக்கூடும், ஆனால் நீங்கள் அதை எடுக்கக்கூடாது. அந்த துன்பத்தை ஏற்படுத்துபவர் அதை ஏற்படுத்தினார், ஆனால் நீங்களே அதை எடுத்துக்கொள்பவர்கள், அப்படித்தானே? அருள்பவர் என்பவர் எடுப்பவர் அல்ல. அவர்கள் உங்களுக்கு தீங்கான எதை கொடுத்தாலும், அவர்கள் உங்களுக்கு துன்பத்தை அல்லது அமைதியின்மையை ஏற்படுத்தினாலும் அது தீங்கானது தானே. நீங்கள் துன்பத்தை விரும்புகின்றீர்களா? நீங்கள் அதை விரும்பவில்லை தானே. எனவே அது தீங்கான ஒன்றுதானே. எனவே தீங்கான எதையும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா? யாராவது மோசமான எதையாவது உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்வீர்களா? நீங்கள் எடுப்பீர்களா? எடுக்க மாட்டீர்கள். அப்படி என்றால் நீங்கள் ஏன் இதை எடுக்கின்றீர்கள்? நீங்கள் இதை எடுக்கின்றீர்கள் தானே. நீங்கள் துன்பத்தை எடுத்தால் யார் சந்தோஷமற்றவர் ஆகுவது? நீங்கள் சந்தோஷமற்றவர் ஆகின்றீர்களா அல்லது மற்ற நபர் அப்படி ஆகின்றாரா? அதை எடுத்துக்கொள்பவரே அதிகம் சந்தோஷமற்றவர் ஆகின்றார். இப்பொழுதிலிருந்தே நீங்கள் துன்பத்தை எடுத்துக்கொள்ளாது விட்டால் உங்களின் துன்பத்தில் அரைவாசி நீக்கப்படும். நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் தானே. அதன் பின்னர் துன்பத்திற்கு பதிலாக நீங்கள் அவருக்கு சந்தோஷத்தை கொடுப்பீர்கள். அதனால் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் தானே. அதன் பின்னர் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களின் ஆசீர்வாத பொக்கிஷ களஞ்சியம் தொடர்ந்து நிரம்பும். ஆத்மாக்கள் எத்தகையவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருங்கள்.
சில நேரங்களில் என்ன நடக்கிறது? யாராவது ஒருவர் பிழையான எதையாவது செய்தால் நீங்கள் அவருக்கு கற்பித்தல்களை கொடுக்க முயற்சி செய்வீர்கள். நான் இவரை சரியாக்குவேன். நீங்கள் அவர்களுக்கு கற்பித்தல்களை வழங்குகின்றீர்கள். அவர்களுக்கு கற்பித்தல்களை கொடுங்கள். ஆனால் கற்பித்தல்களை கொடுப்பதற்கான அதிமேன்மையான வழிமுறை மன்னிப்பின் வடிவில் கற்பித்தல்களை கொடுப்பதாகும். வெறுமனே கற்பித்தல்களை கொடுக்காதீர்கள். கருணையும் மன்னிக்கும் தன்மையும் கொண்டிருப்பதுடன் கற்பித்தல்களையும் கொடுங்கள். 3 வார்த்தைகளை நினைவில் வைத்திருங்கள். கற்பித்தல்கள், கருணை, மன்னித்தல். கருணை நிறைந்தவராக இருந்த வண்ணம் நீங்கள் அவருக்கு கற்பித்தல்களை வழங்கினால் உங்களின் கற்பித்தல்கள் வேலை செய்யும். அந்த கற்பித்தல்களை கொடுப்பதில் நீங்கள் கருணை நிறைந்தவராக இல்லாதுவிட்டால் அந்த கற்பித்தல்கள் ஒரு காதில் சென்று மறு காதால் வெளியே போய்விடும். அந்த கற்பித்தல்கள் கிரகிக்கப்பட முடியாது. இது அப்படித்தானே? இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் யாராவது ஒருவரின் ஆசிரியர் ஆகுவதில்லை தானே? எப்படி ஓர் ஆசிரியர் ஆகுவது என்பதை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மன்னிக்கவும் வேண்டும். இரண்டும் ஒரே நேரத்தில் இடம்பெற வேண்டும். இப்பொழுதிலிருந்தே கருணை காட்டுங்கள். கருணை காட்டுவதற்கான வழிமுறை நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருப்பதாகும். உண்மையான அன்பு கல்லையும் நீரை போல் ஆக்கிவிடும் என கூறப்படுகிறது. உண்மையான அன்பு. அதேபோல் மன்னிக்கும் வடிவத்தில் கற்பித்தல்களை கொடுப்பதன் மூலம் நீங்கள் விரும்பியது யாராவது ஒருவர் எதையாவது செய்யாமல் விடுவது அல்லது ஏதாவது நடக்காமல் இருப்பது நடக்கும். கருணை நிறைந்தவராக இருந்த வண்ணம் நீங்கள் கற்பித்தல்களை கொடுப்பதன் ஆதிக்கம் மற்ற நபரின் கடினமான இதயத்தையும் மாற்றிவிடும். எனவே நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றீர்கள்? துன்பத்தை கொடுக்காதீர்கள், துன்பத்தை எடுக்காதீர்கள். உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? இப்பொழுது துன்பத்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள். இந்த தவற்றை செய்யாதீர்கள். தந்தை துன்பத்தை ஏற்படுத்துவதில்லை. எனவே நீங்கள் தந்தையை பின்பற்ற வேண்டும் தானே? எனவே நீங்கள் இதை செய்கின்றீர்களா? சில நேரங்களில் நீங்கள் யாராவது ஒருவரை திட்டுவீர்கள். எவரையும் திட்டாதீர்கள். கருணை காட்டுங்கள். கருணையுடன் கற்பித்தல்களை கொடுங்கள். மீண்டும் மீண்டும் ஒருவரை திட்டும் பொழுது அந்த ஆத்மா ஓர் எதிரி போன்று ஆகிவிடுகின்றார். அல்லது நீங்கள் அவரை வெறுக்கின்றீர்கள். நீங்கள் இறைவனின் குழந்தைகள் தானே? அதனால் எப்படி தந்தை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்ற ஒருவராக இருக்கின்றாரோ உங்களாலும் சந்தோஷம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதா? நீங்கள் திரும்பி சென்றதும் இதை முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் இதை முயற்சி செய்வீர்கள் தானே? எனவே அனைத்திற்கும் முதலில் புண்ணியம் வீட்டிலேயே ஆரம்பமாகிறது. உங்களின் குடும்பத்தில் யாராவது துன்பம் கொடுத்தால் அப்பொழுதும் துன்பத்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குங்கள். கருணை நிறைந்தவர் ஆகுங்கள். அனைத்திற்கும் முதலில் உங்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் இப்படி ஆகுங்கள். உங்களின் குடும்பத்தின் மீதான ஆதிக்கம் உங்களின் பிரதேசத்திலும், அதாவது சமுதாயத்தில் ஓர் ஆதிக்கத்தை ஏற்படுத்தும். சமுதாயம் நாட்டில் ஓர் ஆதிக்கத்தை ஏற்படுத்தும். நாடு உலகின் மீது ஓர் ஆதிக்கத்தை ஏற்படுத்தும். இது இலகுதானே? உங்களின் குடும்பத்துடன் ஆரம்பம் செய்யுங்கள். இல்லாது விட்டால் ஒரு நபர் கோபமடைந்தாலும் உங்களின் வீட்டின் சூழல் எப்படி இருக்கும்? அது வீட்டை போல் இருக்குமா அல்லது யுத்த களம் போல் இருக்குமா? அந்த நேரத்தில் நீங்கள் அதை விரும்புவீர்களா? நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்கள், அப்படித்தானே? இது உங்கள் அனைவருக்கும் தான். விஐபிகள், மதுபன் வாசிகள் எல்லோரும் பாப்தாதாவின் முன்னால் அமர்ந்திருந்தார்கள்.
உங்களின் சகப்பாடிகளுக்கும் உங்களுடன் வேலை செய்பவர்களுக்கும் துன்பத்தை கொடுக்காதீர்கள், துன்பத்தை எடுக்காதீர்கள். ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இத்தகைய நேரத்தில் நீங்கள் உங்களின் இதயபூர்வமாக உரிமையுடன் எனது பாபா, இறைவன் எனது பாபா என கூறாதீர்கள். அதன் பின்னர் இதுவே கடவுள் சர்வ வியாபி எனப்படுகிறது. இத்தகைய நேரத்தில் நீங்கள் உரிமையுடன் எனது பாபா என கூறினால் பிரபுவான தந்தை பிரசன்னமாகுவார். தந்தை எதற்காக இருக்கின்றார்? அவர் குழந்தைகளான உங்களுக்காகவே இருக்கின்றார். உரிமை உள்ள குழந்தைகளான உங்களுடன் ஒத்துழைக்காமல் இருப்பதென்பது தந்தைக்கு சாத்தியமில்லை, அசாத்தியமானது. எனவே இந்த மாற்றத்துடன் திரும்பிச் செல்லுங்கள். நீங்கள் இங்கே வந்ததைப் போல் திரும்பிச் செல்லாதீர்கள். ஏதாவது ஒரு மாற்றத்துடன் திரும்பிச் செல்லுங்கள். நீங்கள் இங்கே வந்தபோது பயணச்சீட்டிற்கு பணத்தை செலவழித்தீர்கள். நீங்கள் பணத்தை செலவழித்தீர்கள், அத்துடன் உங்களின் நேரத்தையும் கொடுத்தீர்கள். எனவே நீங்கள் அதை மதிக்கின்றீர்கள் தானே? எனவே அனைத்திற்கும் முதலில் உங்களின் சுய மாற்றத்தின் மூலம் உங்களின் வீட்டை மாற்றுவதே அதன் பெறுமதியாகும். அதன் பின்னர் நாட்டிலும் உலகத்திலும் மாற்றம் ஏற்படும். உங்களின் வீடு ஓர் ஆசிரமம் ஆக வேண்டும். அது வீடாக இருக்கக்கூடாது, ஆனால் ஓர் ஆசிரமம் ஆக வேண்டும். சமய நூல்களிலும் கிரகஸ்த் ஆசிரமம், அதாவது இல்லற ஆசிரமம் பற்றி பேசப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இன்று அந்த ஆசிரமங்கள் எவையும் இல்லை. ஆசிரமம் என்பது வீட்டை விட வேறானது. எனவே உங்களின் வீட்டை ஓர் ஆசிரமம் ஆக்குங்கள். ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவே ஆசிரமத்தின் கடமையாகும். உங்களின் வீடு ஓர் ஆலயம் ஆகிவிடும். ஆலயத்தில் உள்ள விக்கிரகம் என்ன செய்யும்? அது ஆசீர்வாதங்களை கொடுக்கும் தானே. ஒரு விக்கிரகத்தின் முன்னால் செல்லும் பொழுது மக்கள் என்ன கூறுகிறார்கள்? ஆசீர்வாதங்களை அருளுங்கள். அவர்கள் அழுகின்றார்கள், கருணை கருணை. எனவே நீங்கள் எதை கொடுக்க வேண்டும்? ஆசீர்வாதங்கள், இறை அன்பை, ஆத்ம உணர்வு அன்பை கொடுங்கள். பௌதிகமான அன்பு அல்ல, ஆனால் ஆத்ம உணர்வு அன்பு. இன்று உள்ள அன்பு சுயநலமான அன்பு. உண்மையான இதயபூர்வமான அன்பு எதுவும் இல்லை. அவர்களிடம் சுயநலமான நோக்கம் இருக்குமாயின் அவர்கள் அன்பு செலுத்துவார்கள். சுயநல நோக்கம் எதுவும் இல்லாது விட்டால் அவர்களிடம் அக்கறையற்ற மனோபாவமே இருக்கும். எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆத்ம உணர்வு அன்பை கொடுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுங்கள். துன்பத்தை எடுக்காதீர்கள், துன்பத்தை கொடுக்காதீர்கள். பாருங்கள், நீங்கள் அனைவரும் ஒரு வாய்ப்பை பெற்றுள்ளீர்கள். பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். ரிட்ரீட்டுக்காக 250 விஐபிகள் வந்துள்ளனர். இங்கே வந்துள்ளவர்கள் அனைவரும் உங்களின் வீடுகளை ஆசிரமங்களாக ஆக்குவீர்கள் தானே? நீங்கள் அதை அப்படி ஆக்குவீர்கள் தானே? ஆக்குவீர்களா? நிச்சயமாகவா? அல்லது இதில் நீங்கள் சிறிது பலவீனமாக இருக்கின்றீர்களா? என்ன நடந்தாலும் தாம் சிறிது சகித்துக் கொள்ள வேண்டும். தாம் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள், ஏனென்றால் சகித்துக் கொள்ளும் சக்தி தரும் பழம் மிகவும் இனிமையானது. நீங்கள் சகித்துக் கொள்ளவே வேண்டும், ஆனால் அதன் பழம் மிகவும் இனிமையானது. எனவே ஒவ்வொரு வீட்டையும் ஸ்வர்க்கம் ஆக்குவீர்கள். நீங்கள் கோவில்களை கட்டுவீர்கள், ஆசிரமங்களை உருவாக்குவீர்கள் என்ற உறுதியான சத்தியத்தை செய்வீர்கள் என்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். மற்றவர்களை செய்வதை பார்த்து உங்களின் கைகளை உயர்த்தாதீர்கள். பாப்தாதா அதன் கணக்கை எடுப்பார். யாராவது ஒருவர் செய்வதை பார்த்து உங்களின் கைகளை உயர்த்தாதீர்கள், ஆனால் நேர்மையாக உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களின் உண்மையான மனதால் கைகளை உயர்த்துங்கள். உங்களின் மனதின் கையை உயர்த்துங்கள். அச்சா தாதிகளே, இதற்காக நீங்கள் அவர்களுக்கு என்ன பரிசை கொடுப்பீர்கள்? ஆம் கூறுங்கள் தாதி. பல ஆலயங்கள் கட்டப்படும். எனவே அவர்களுக்கு என்ன பரிசு கொடுப்பீர்கள்?
அவர்கள் தமது குடும்ப உறுப்பினர்களை இங்கே அழைத்து வரட்டும் என்று கூறப்பட்டது. நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தது பரிசு இல்லையே, அது அவர்களுக்கு வேலை கொடுப்பதாகும். பாப்தாதா எதை விரும்புகின்றாரோ அது நடக்கும் என்று கூறப்பட்டது. நீங்கள் ஒரு பரிசை பெறுவீர்கள். இது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஓர் ஆனால் உள்ளது. நீங்கள் இங்கிருந்து போகும்போது உங்களின் தாரணையின் மூலமாக சுய மாற்றத்தை கொண்டு வாருங்கள். 15 நாட்கள் அல்லது 1 மாதத்தின் பின்னர் உங்களின் பெரு பேற்றை எழுதுங்கள். 1 மாதத்திற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் துன்பத்தை ஏற்படுத்தாமல் அல்லது துன்பத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பவர்கள் மிக நல்லதோர் பரிசை பெறுவார்கள். உங்களால் வர முடிந்தால் அதற்கு பாராட்டுகள். உங்களால் முடியாது விட்டால் அந்த பரிசு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். பாப்தாதா இந்த தேசத்தில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் குழந்தைகள் அனைவரிடமிருந்தும் நினைவுகளை பெற்றுள்ளார். நீங்கள் அவற்றை தொலைபேசி, கடிதம் அல்லது உங்களின் இதயபூர்வமாக அனுப்பியிருந்தாலும் அதற்கு பிரதிபலனாக பாப்தாதா பாரதத்தையும் வெளிநாடுகளையும் சேர்ந்த குழந்தைகள் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களையும் பல மில்லியன் மடங்கு அன்பையும் நினைவுகளையும் வழங்குகின்றார். இறை அன்பிற்கான உரிமை உள்ள எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியுள்ள எங்குமுள்ள மேன்மையான ஆத்மாக்கள் அனைவருக்கும் தடைகளிலிருந்தும் பாவ எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு இருப்பவர்களுக்கும் அத்துடன் வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருப்பவர்களுக்கும் சுய மாற்றத்தை ஏற்படுத்துவதுடன் மற்றவர்களுக்கும் தங்களை மாற்றுவதற்கு தூண்டுவதற்கான ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் பறக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் நேர்மையான இதயத்துடன் தமது செய்திகளை பாப்தாதாவிற்கு வழங்குகின்ற நேர்மையான இதயங்களை கொண்டுள்ள குழந்தைகளுக்கும் இதயங்களுக்கு சௌகரியமளிக்கும் ரூபத்தில் பாபாவின் பல மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகளும் அத்துடன் தந்தை ஆசிரியர் சத்குருவின் ரூபத்தில் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் அலைகின்ற ஆத்மாக்களுக்கு அவர்களின் மிக சரியான இலக்கை காட்டுகின்ற உயிர் வாழும் வெளிச்சம் மற்றும் சக்தி வீடு ஆகுவீர்களாக. அலைகின்ற ஓர் ஆத்மாவிற்கு அவரின் மிக சரியான இலக்கை காட்டுவதற்கு ஓர் உயிர் வாழ்கின்ற ஒளி மற்றும் சக்தி வீடு ஆகுங்கள். இதற்கு 2 விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். 1. ஒவ்வொரு ஆத்மாவின் ஆசையையும் இனம் காணுங்கள். எப்படி ஒரு நல்ல வைத்தியர் யாராவது ஒருவரின் நாடியை பிடித்து அறிவது எப்படி என அறிவாரோ, அதேபோல் சதா உங்களின் வேறு பிரித்தறியும் சக்தியை பயன்படுத்துங்கள். 2. சதா சகல பொக்கிஷங்களின் அனுபவத்தையும் உங்களுடன் வைத்திருங்கள். எப்போதும் மனிதர்களுக்கு எதையும் கூறுகின்ற லட்சியத்தை அன்றி சகல உறவு முறைகளினதும் சகல சக்திகளினதும் அனுபவத்தை கொடுக்கின்ற லட்சியத்தை வைத்திருங்கள். ஸ்லோகம். மற்றவர்களை திருத்துவதற்கு பதிலாக தந்தையுடன் நல்லதோர் இணைப்பை கொண்டிருங்கள். அவ்யக்த இஷாரா. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். சதா உங்களின் ஆதியான ஆசீர்வதிக்கப்பட்ட ரூபத்தை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். அப்பொழுது தூய்மையின்மையின் சகல சுவடுகளும் மறதியும் முடிந்துவிடும். இப்பொழுது தூய்மையின்மைக்கும் மறதிக்குமான காரணங்களையே அறியாதவர் ஆகுங்கள். ஏனென்றால் இந்த ரூபங்களும் சமஸ்காரங்களும் உங்களுடையவை அல்ல, ஆனால் அவை உங்களின் சென்ற பிறவிக்கு உரியவை. நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள், ஆனால் அந்த சமஸ்காரங்களும் அந்த ரூபமும் சூத்ரர்களுக்கு உரியவை. உங்களின் ரூபத்தையும் சமஸ்காரங்களையும் வேறொருவருக்கு உரியவை என அனுபவம் செய்தல் அன்பாகவும் பற்றற்றவராகவும் இருத்தல் எனப்படுகிறது. ஓம் சாந்தி.